வணக்கம் நண்பர்களே! நம்ம இன்னைக்கு பழையரும் கடையிலேருந்து இந்த மியூசிக்கல் கீபோர்டு எடுத்திருக்கோம். இத நம்ம இன்னைக்கு ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இத கழட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் டாய் கீபோர்டு தான். இதிலேயே பார்த்திங்கன்னா, பின்னால மைக் இருந்திருக்கு. ஆனா நாம எடுக்கும்போது அதில் மைக் எதுவுமே இல்ல. நம்ம எப்பவுமே ஒரே மாரி வீடியோ போட்டு போர் அடிக்குதுன்னு சும்மா தான் இந்த வீடியோ போடுறோம். இது சும்மா ஒரு ரீஸ்டோரேஷன் வீடியோ தான். நீங்களும் உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கீபோர்டை பழையரும் கடையிலேருந்து எடுத்து கூட ரெடி பண்ணி போடலாம். இப்போ நான் இதை கழட்டிட்டு இதில் நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. நிறையா ஸ்க்ரூ கொடுத்துருந்தங்காட்டி அதை கழட்டுற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக கழட்டியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சர்க்யூட்டில் இருக்காது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கழட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே அந்த கண்ட்ரோலர் சுவிட்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸிங் பட்டனும் உள்ள ஒரு ஸ்பீக்கரும் தான் இருக்குது. இந்த சைடும் ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஸ்பீக்கர் இல்லை. அதில் இருந்து யாரோ கழட்டிட்டாங்களே என்னன்னு தெரில. பார்த்திங்கன்னா பின்னால் அந்த செல்லு போடுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் தான் இருக்குது. இன்னொரு ஒயர் நம்மளுக்கு கட்டாகி உள்ளே நிற்குது. இதுதான் இதோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இதனால தான் இதை பழையரும் கடையில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த விட்ட ஒயரை பார்த்திங்கன்னா அதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நான் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தொடச்சிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த மைக் இருந்து அந்த சைடில் இன்னொரு ஸ்பீக்கர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மைக்கையும் காணோம், உள்ளே இருந்த ஸ்பீக்கரையும் காணோம். நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாலே வேறு யாரோ அதுக்கு இது கழட்டிட்டாங்களா இல்லை அந்த இடத்துல இல்லையான்னு தெரியல. இப்போ நம்ம அந்த விட்டு போன ஒயரை சால்ட்ரிங் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3.7 வோல்ட் கொடுத்து ரீசார்ஜபிளாக மாற்றுற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது ஒர்க் ஆகலை. 3.7 வோல்ட்டுக்கு இது ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் இதை அப்படியே செல்லு போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த இன்னொரு பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரை சால்ட்ரிங் வச்சுக்கலாம். இது சால்ட்ரிங் வைக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் சால்ட்ரிங்னு வச்சிட்டிங்கன்னா அந்தல இருக்கிறது ரொம்ப ஹீட் ஆகி பிளாஸ்டிக்கோட மெல்ட் ஆகி ஒட்டிக்கும். அதை மட்டும் நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்து சால்ட்ரிங் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் 3 AAA சைஸ் பேட்ரி தான் போட போகிறோம். இப்போ 3 AAA சைஸ் பேட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம அதை கீயை ப்ரெஸ் பண்ணி சவுண்டு வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய டியூனோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம அதில் இருக்கிற கீயை ப்ரெஸ் பண்ணி சவுண்டு வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சவுண்டு வருது. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த செல் ஹோல்டரில் பார்த்திங்கன்னா செல்லை போட்டோம்னா ஃபஸ்ட்டு 2 செல் கம்முன்னு இருக்குது. அப்புறம் 3ஆவது செல்லு போடும்போது அந்த 2 செல்லும் ஓவர் ஸ்ப்ரிங் டென்ஷன்னால நம்மளுக்கு தெரிச்சிருது. பாருங்கள், இப்படி ஆயிடுது. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு செப்பரேட்டர் மாதிரி தந்துக்கிறாங்க. அதை நம்ம உடச்சிட்டு போட்டு பார்ப்போம். இப்போ அந்த பிளாஸ்டிக் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் நான் கட்டரை வச்சு கட் பண்ணி கிரைண்டர் வச்சு ஃபுல்லாக சேண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு போட்டால் அந்த பிரச்சனை கொஞ்சம் நம்மளுக்கு சால்வ் ஆகிருக்கு. அதாவது எப்படின்னா இப்போ சும்மாவே அது ஃபஸ்ட்டு விழுந்துட்டு இருந்தது. இப்போ அப்படி விழுகிறது இல்லை, டக்குன்னு திருப்பினோம்னா மட்டும்தான் விழுகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு ஐடியா ஒன்று யோசித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இதை க்ளீன் பண்ணிப்போம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு சோப் ஆயில் இல்லாட்டி கம்ஃபர்ட் ஏதாச்சும் வச்சு கழுவிக்கலாம். இதை நீங்கள் சும்மா எப்போது தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி கழுவக்கூடாது. ஏன்னா உள்ள சர்க்யூட் போர்டு இருக்குது. நம்ம இதை கழட்டிட்டு கழுவுறோன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் இப்படி ஒரு மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க. ஃபுல்லாக தொடச்சிட்டு இப்போ தொடச்சக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா தண்ணி அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு தேய்ச்சி கழுவுனா அழுக்கு போகும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரஷ்ஷில் சோப் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ப்ரஷ்ஷில் தேய்க்கணும். அந்த கம் பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கம் இல்லை, நான் சோப் ஆயிலை தான் அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி தொடச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் துணியை வச்சு தான் துடைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், தொடச்சாச்சு. இப்போ பின்னால் இருக்கிற அந்த செல் ஹோல்டருக்கு தான் பார்த்திங்கன்னா நான் பிவிசி ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த ஹோல் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல் போட்டு மாட்டிக்க போகிறேன். பிவிசி ஷீட்டை பார்த்திங்கன்னா இந்த மினி கிரைண்டரில் தான் கட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போது இதில் நான் ஒரு டேப்பை ஒட்டி அந்த டேப்பில் அந்த டாட்டை மார்க் பண்ணி அதை இந்த பிவிசி ஷீட்டில் ஒட்டி நான் ஸ்க்ரூ போட்டேன். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹீட் கன்னை வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி கரெக்டாக
பிவிசி ஷீட்டை பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.